39 பேர் கூட்டு தற்கொலை செய்து கொள்ளும் காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போலீசார். அப்படி என்ன நடந்தது? 1997ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி கலிபோர்னியாவின் காவல்துறை கட்டுப்பாட்டு மையத்துக்கு ஒரு மர்ம அழைப்பு வந்தது. காவல்துறைக்கு மட்டுமல்லாமல் மொத்த உலகத்துக்குமே ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் விஷயத்தை நோக்கியதாக அந்த அழைப்பு அமைந்திருந்தது. காவல்துறையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய நபரின் பெயர் ரியோ டியாஞ்சலோ. மார்ச் 25ஆம் தேதி டியாஞ்சலோவுக்கு ஒரு பார்சல் வந்தது. பிரித்து பார்த்தார். அந்த பார்சலுக்குள் 2 வீடியோ கேசட்டுகள், கூடவே ஒரு கடிதம். அந்த கடிதத்தை படித்ததும் விபரீதத்தின் வீரியத்தை டியாஞ்சலோ உணர்ந்து கொண்டார். அதில் ஊடகம் மற்றும் உலகத்துக்கான அறிக்கை என்று எழுதப்பட்டிருந்தது. பார்சலை பெற்றுக்கொள்ள தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணமும் அவரின் முகத்தில் அறைந்தது. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பதற்றம் கொண்டார். பின் வீடியோ கேசட்டுகளை ஒளிபரப்பி பார்த்த டியாஞ்சலோவுக்கு கைகள் நடுங்கத் தொடங்கின. 39 பேர் கூட்டு தற்கொலை செய்து கொள்ளும் காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அடுத்த நாளே காவல்துறையை தொடர்பு கொண்டு நடந்தவற்றை கூறினார். அங்கு சென்று ஆய்வு செய்த போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அப்படி அங்கு என்ன நடந்தது? ஏன் 39 பேர் கூட்டு தற்கொலை செய்து கொண்டனர்? அதற்கு காரணம் ஹெவன்ஸ் கேட், ஸ்வர்க்கத்தின் வாசல் என்ற வழிபட்டு குழுவில் இருப்பவர்கள் இவர்கள். அந்த வீடியோவில் எங்களின் வேலைகளுக்காக நாங்கள் கடன் வாங்கியிருந்த உடல்களை விட்டு வெளியேறும் நேரம் வந்துவிட்டது. பரிணாமத்தின் அடுத்த நிலையை பற்றி அறிவிக்க மட்டுமே என இல்லாமல் எங்களை விட குறைந்த பரிணாமத்துடன் இருந்து பார்த்த அனுபவங்கள் பெறவுமே இங்கு வந்தோம். மனித நிலைக்கு அடுத்த கட்ட நிலையும் இதே போன்றுதான் இருக்கும். அங்கும் உடல்களுக்குள் தான் வாழ்கிறோம். ஆனால் அந்த உடல்கள் வெறும் கூடுகள்தான், வெறும் உடைகள். அவற்றுக்குள் தங்கியிருக்கும் ஆன்மாவே உண்மையான அடையாளம். அதை தக்க வைப்பதற்கு மட்டும்தான் உடல். அந்த உடலும் அழிந்தால் வேறு உடல் கொடுக்கப்படும். இவ்வுலகில் நல்வாழ்க்கை வாழ்வதால் மட்டுமே ஒருவரால் நாங்கள் இருக்கும் உலகுக்கு வந்துவிட முடியாது. அங்கிருந்து எங்களைப் போல் யாரேனும் வந்து இங்கு தகவல் கொடுத்தால் மட்டுமே இங்கிருப்பவர்கள் அவ்வுலகை அடைவதற்கான வாய்ப்பு உருவாகும் என்று பேசிவிட்டு செய்து கொண்டிருக்கின்றனர். 39 பேரும் தற்கொலை செய்து கொள்வதற்கு முந்தனாக தங்கள் செய்திகளை வீடியோ கேசட்டுகளில் பதிவு செய்திருக்கின்றனர். ஹெவன்ஸ் கேட் என்ற வழிபாட்டு குழுவின் தலைவனும் தன் பங்குக்கு ஒரு வீடியோ கேசட்டில் பேசியிருந்தான். குழு தலைவனின் பெயர் மார்ஷல் ஆப்பிள் ஒயிட். மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி மார்ச் 26ஆம் தேதி வரை மொத்தம் 5 நாட்கள் இடைவெளி விட்டு 3 பகுதிகளாக தங்களின் மரணங்களை 39 பேரும் தழுவியிருக்கின்றனர். வழிபாட்டு குழுவின் தலைவனான ஆப்பிள் ஒயிட் இருவர் மிச்சமிருக்கையில் தற்கொலை செய்து கொண்டான். பாலித்தீன் பைகளை கழுத்தில் கட்டிக்கொண்டு அந்த இருவரின் உடல்கள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டன. மற்ற அனைவரின் உடல்களில் இருந்தும் பிற அனைவரும் பாலித்தீன் பைகளை முறையாக அப்புறப்படுத்தி அலங்கரித்திருக்கின்றனர். ரியோ டியாஞ்சலோவை போன்ற பலருக்கு பார்சல்கள் அனுப்பப்பட்டிருந்தன. ஹெவன்ஸ் கேட் குழுவிலிருந்து பார்சல் அனுப்பப்பட்ட ரியோ டியாஞ்சலோவும் அதே வழிபாட்டு குழுவில் சில நாட்கள் முன்பு வரை இருந்தவர்தான். சில வாரங்கள் முன்பு வரை வழிபாட்டு குழுவின் நடைமுறைகளில் அவரும் ஈடுபட்டிருந்தார். ஏதோ ஒரு தயக்கத்தில் தனக்கு பூமியில் வேலை இன்னும் இருக்கிறது என்பது போன்ற உள்ளுணர்வில் வெளியே வந்தவர் அவர்.